ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ராகுல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மோஸ்ட் அவைட்டட் ட்ரெய்லர் கூலி படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு. 7 மணிக்கு சொன்ன மாதிரியே சன் டிவியில் விட்டாங்க ட்ரெய்லரை. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டாரோட ப்ரெசன்ஸாக இருக்கட்டும், அமீர் கானோட கேமியோவை வந்து காமிக்க மாட்டாங்கன்னு நினச்சேன். ட்ரெய்லர்லேயே காமிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கிங் நாகார்ஜுனாவாக இருக்கட்டும், உபேந்திராவாக இருக்கட்டும், சோபின் சாகிர், சத்யராஜ், ஸ்ருதிஹாசன் எல்லாரையும் காமிச்சிருக்காங்க. படம் வந்து ஹார்பரில் தான் நடக்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் காமிச்சிருக்காங்க ட்ரெய்லரில். இந்த படத்துக்கு எதுக்கு சர்டிஃபிகேட் வந்திருக்குன்ற இப்போ தான் புரியுது. அவ்வளோ வைலன்ஸு, அவ்வளோ எக்ஸ்ப்ளோஷன் சீன்ஸு நிறையா வச்சிருக்காங்க போல். படத்தில் வந்து அது எக்ஸ்ட்ரா தூக்கலாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த படத்துக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. ட்ரெய்லரை பார்க்கும்போது தெரியுது. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த ட்ரெய்லரில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலை. அது வந்து படத்தை பார்த்தா தான் தெரியும் போல். நடுவில் அனிருத்தோட வாய்ஸில் ஒரு பாட்டு வருது. அது அஃபிஷியலாக விடலை, இந்த ட்ரெய்லரில் தான் விட்டுருக்காங்க. அது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த படத்தை நல்லாவே பண்ணியிருக்காருன்னு ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு ஹோப் வருது. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு கண்டிப்பாக வந்து இந்த படம் ஹிட் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ரஜினிக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட்டில் ஒரு படம் வருது, கடந்த 20 வருஷம் கழிச்சு. அதே மாதிரி வந்து இந்த படத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து ட்ரெய்லர்லேயே எல்லாரையும் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க போல். இந்த படத்தில் வந்து அனிருத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ட்ரெய்லரில் பார்க்கும்போது கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு. மற்றபடி படத்தில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரியல. அவர் விட்ட 3 பாட்டையும் இந்த ட்ரெய்லரில் எதையும் கரெக்டாக காமிக்கவே இல்லை. ட்ரெய்லரில் காமிச்ச வரைக்கும் மேன்சனில் ஒரு ஃபைட் வருது போல். அந்த ஃபைட் வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஃபைட் வந்து ஹைலைட்டாக இருக்கும் போல் இந்த படத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மற்றதெல்லாம் வந்து படம் பார்த்தா தான் தெரியும். லோகேஷ் கனகராஜ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஹிட் அடிக்கும். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வந்து லோகேஷ் கனகராஜ் அனிருத் காம்போவாக இருக்கட்டும், இப்போ வந்து ரஜினி கூட சேர்ந்திருக்க அந்த காம்போ வந்து எந்த அளவுக்கு ஹிட் ஆகுன்றதை வந்து இந்த படம் வந்தவொடனே தெரியும். கண்டிப்பாக வந்து இந்த படத்தை ஆகஸ்ட் 14 தேட்டரில் போய் பாருங்கள். எனக்கு ட்ரெய்லர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ட்ரெய்லர் வந்து 3 நிமிஷத்துக்கு இருக்குது. எனக்கு இந்த ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே பீஸ், ஸ்டே சேஃப். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.